அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 7.5 சனியில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ண நிவர்த்தி. 2ஆம் இடத்திலிருந்து சனி 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிநாதனே சனிதான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ரொம்ப நாளாக இருந்த மனக்குமர்கள், ஒரு 7.5 வருஷமாக இருந்த வருத்தம், 7.5 வருஷமாக இருந்த மனக்கசப்பு, குடும்பத்தில் புருஷனால் தொந்தரவு, அப்பா அம்மாவால் தொந்தரவு, ஃப்ரெண்ட்ஸால் தொந்தரவு, வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு, நம்பிக்கை மோசடி, உங்கள் மீது அன்பு கொண்டு எல்லாமே இருந்து திடீர்னு அவங்களால பாதிப்பு, அவங்கள சொன்ன அவச்சொல்லு, அது எல்லாமே மாறிடும். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வருவது, அபிஷேகம் செய்யுது, அதாவது ஒரு புதுசாக காசி ராமேஸ்வரத்தில் போகிற மாதிரி இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்களெல்லாம் நீக்கிறதுக்கு எல்லாமே நீக்கி உங்களை காப்பாற்றிட்ட பிள்ளையார்பட்டிக்கு போயிடுது. மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக விநாயகரின் அனுமனியம் கும்பிடுவது சகல விதத்தில் ஏற்றம். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே அற்புதம் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் வருவது, தாய் தந்திரை சந்திக்காமல் இருந்த மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுது. தாய் தந்திருக்கு ரொம்ப நாளாக தேக ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டத்திற்கு திடீரென்று நல்ல மருத்துவர்கள், நல்ல மருந்துகள் கிடைப்பது, நல்ல வழிகாட்டி கிடைப்பது, நல்ல குரு கிடைப்பது, அந்யோன்யம் அதிகரிப்பது, அதாவது உறவு முறையில் இருக்கக்கூடிய தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, அதுபோல் அவங்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீர்வது, அந்யோன்யம் அதிகரிப்பது, உங்கள் மீது அக்கறை கொண்ட வெளிநபர்கள், காட்ஃபாதர்கள் என்று சொல்வார்களே, காட் அங்கிள் என்று சொல்வார்கள், காட் ஆன்டி என்று சொல்வார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்லாம் போய் ரொம்ப அந்யோன்யம் அதிகரிப்பது, உங்களை மன கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள், உங்களை வருத்தப்படைய செய்தவர்களெல்லாம் உங்களிடத்தில் விலகிப்பட்டு அவர்கள் பிரச்சனை பார்க்குறதுக்கே அவர்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் காரிய சித்தி மாலை மட்டும் தினமும் சொல்வது, கோளற்பதிகத்தை தினமும் கேட்பது விசேஷமான பலனை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமும் சந்தோஷமும் லாபமும் ஏற்படும் என்று சொன்னோன்னா, அதே போல் இந்த சனிப்பயிற்சியில் அதிக பலத்தையும் அதிக சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் உண்டு, துலாம் உண்டு, மகரம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே மகர ராசிக்காரர்கள் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து விளக்கு போடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தடையும் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய பொசிஷனுக்கு வருவது, பெரிய உறவுகளுக்கு வருவது, பெரிய கௌரவத்தை பெறக்கூடிய ராசி.